வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவதாக அதன் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 2ஆம் தேதி தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெறும் ஸ்குவாஷ் உலக சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமிட் டாண்டன் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வதால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 96 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலை ஒட்டி பிரதான அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். ஒடிசா மாநிலம் கந்தமாலில் இன்று காலை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். பெலாங்கீர், பர்கர் மக்களவை தொகுதிகளிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் வாகன பேரணியிலும் பங்கேற்கிறார். பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா திருப்பதியில் வாகன பேரணியில் பங்கேற்றார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி மகாராஷ்டிரா மாநிலம் நந்தர்பாரில் மேற்கொண்ட பரப்புரையில் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி 4000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். மக்களின் உரிமைகளுக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடியதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு ராகுல் காந்தி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். இம்மக்களவை தேர்தலுடன் ஆந்திர மாநிலத்தின் 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் குஜராத் தாஹோத் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பிராத்தம்பூர் வாக்குச்சாவடி மையத்தில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்களவைக்கு 5ஆம் கட்டமாக வரும் 20ஆம் தேதி 49 தொகுதிகளிலும் 6ஆம் கட்டமாக 25ஆம் தேதி 57 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இதற்கான பரப்புரையிலும் அரசியல் தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி அசாம், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 57 தொகுதிகளுக்கு நடைபெறும் 7வது கட்ட இறுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் செவ்வாய்க்கிழமை முடிவடைகிறது. மனுக்கள் வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலின் வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பேச்சுரிமை என்பது தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பது அல்ல என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். கனடாவில் நடைபெறும் தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக செய்தி முகமைக்கு அவர் அளித்த பேட்டியில் இப்பிரச்சனை குறித்து தெரிவிக்கும் போதெல்லாம் பேச்சுரிமையை அந்நாடு காரணம் காட்டுவதாக குறை கூறினார். இந்தியா, சீனா உறவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அண்டை நாட்டுடன் சுமூகமான உறவையே இந்தியா விரும்புவதாகவும் ஆனால் எல்லைப்பகுதிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளால் இரு நாடுகளுக்கிடையே உறவு சுமூகமாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்தியா, சீனாவுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் குறித்து சுமூக தீர்வு ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கிடையே உறவு மேம்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு இதே நாளில் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நாட்டின் முதலாவது அணு ஆயுத ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக மேற்கொண்டதை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல் வல்லுநர்களின் சாதனைகளை போற்றும் விதமாக தேசிய விருதுகளும் வழங்கப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. துணைத் தேர்விற்கு இன்று முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் இவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் வரும் திங்கட்கிழமை முதல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணாக்கர் வரும் திங்கட்கிழமை முதல் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விடைத்தாள் மறுகூட்டலுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சர்வதேச வலசை பறவைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து பிற பகுதிகளுக்கு தட்பவெப்பம், இனப்பெருக்கம் உள்ளிட்ட காரணங்களுக்காக பறவைகள் புலம்பெயர்கின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் இப்பறவைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதில் உலகளாவிய ஒருங்கிணைப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. தூத்துக்குடியில் உயர்கல்விக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி திரு ஆசிர் பாக்யராஜ் 2047ஆம் ஆண்டில் நிலவிற்கு இந்தியர்களை அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.
கிளாஸ் ரூம்ல ஆய்வுக்கூடங்கள்ல பிசிக்ஸ் பாக்குறீங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றீங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றீங்க. மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா, நிறைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க ரியலா ஒரு ஆய்வுக்கூடத்துல நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு ராக்கெட் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளதா இருக்கு. விழுப்புரத்தில் உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பழனி, உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கையில் 100% இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருச்சி, புள்ளம்பாடி, மணிகண்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு 750 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை, விலையில்லா பேருந்து அட்டை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். கோடை விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்கள் இன்று காலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் முன்பு டிக்கெட் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்று ரசித்து வருகின்றனர். மாலை சூரிய அஸ்தமனத்தை காண ஏராளமானோர் கன்னியாகுமரி கடற்கரையில் பொழுதை கழித்து வருகின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமாரன். கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் இக்கோடை விழாவில் சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், வீர விளையாட்டுகள், மீன்பிடித்தல், படகு அலங்கார அணிவகுப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி தெரிவித்துள்ளார். இதனிடையே உதகையில் நடைபெறும் மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சேலம், கரூர், நாமக்கல், தர்மபுரி, மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. விருதுநகர் அருகே செட்டிப்பட்டி, கண்மார்பட்டி, சூளக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததை அடுத்து 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மற்றும் ஏராளமான கொடிக்காய் மரங்கள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தோவாளை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் விவசாய பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக இன்றும் மழை பெய்ததை அடுத்து மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. உலக அருங்காட்சியக தினம் வரும் 18ஆம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. பல்லாங்குழி, தட்டாங்கல், தாயம், நொண்டியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. கெய்ரோவில் நடைபெறும் ஸ்குவாஷ் உலக சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமிட் டாண்டன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் ஃபரோஸ்கானை 11-1, 11-3, 11-3 என்ற நேர் செட்களில் அவர் தோற்கடித்தார். நாளை நடைபெறும் 2ஆம் சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்தின் முகமது ஷோர்பெக்கியை அவர் எதிர்கொள்கிறார். IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4ஆம் கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவதாக அதன் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 2ஆம் தேதி தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெறும் ஸ்குவாஷ் உலக சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமிட் டாண்டன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.